எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம மார்க்கெட் நிபுணர் அஜய் ஸ்ரீவாஸ்தவாவோட இன்வெஸ்டிங் பிளேபுக்க பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். வரப்போற வருஷங்களுக்கு அவரோட வியூகங்கள் என்னவா இருக்கும்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஸ்ரீவஸ்தவாவோட இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டோட ஆரம்பிக்கலாம். முதலீட்டு பத்தி நாம பொதுவா வச்சிருக்கிற நம்பிக்கைகளையே இது ஒரு உழுக்குது இல்லையா? முதல்ல ஸ்ரீவஸ்தவா ஒரு சராசரி முதலீட்டாளருக்கு இப்போ இருக்கிற நிதர்சனமான சூழல் என்னன்னு புரிய வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு முதலீடு பண்றதுக்கு அவர் ஒரு பேர் கூட வச்சிருக்காரு. அதுதான் தன்ட் சென்ட்ரோம். அதாவது முதலீட்டாளர்கள் வெளியுலகத்துல என்ன நடக்குதுன்னே கண்டுக்காம உணர்ச்சிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பங்குகளை வாங்குறது. சுருக்கமா சொல்லணும்னா, உணர்ச்சி வசப்பட்டு இன்வெஸ்ட் பண்றது ஒரு பொறி மாதிரி. ஆனா புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட் பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் உணர்ச்சிகளை தள்ளி வச்சுட்டு நடைமுறையில என்ன சாத்தியம்னு பார்க்கணும். இதுதான் இந்த ரெண்டுக்குமான முக்கியமான வித்தியாசம். இதுதான் அவரோட அடுத்த முக்கியமான அட்வைஸ்க்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அதாவது, உங்க பங்குகளை கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்றாரு. இது ரொம்பவே பாப்புலரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தத்துவத்தையே கேள்விக்குள்ளாக்குது. நம்ம எல்லாருமே இதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸ்டாக்ஸ ஒரு லைஃப் லாங் பார்ட்னர் மாதிரி பார்க்கணும், வாங்கி வச்சா போதும், அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும்னு. ஆனா ஸ்ரீவஸ்தவா என்ன சொல்றாருன்னா, இது ஒரு மிகப்பெரிய தப்புங்கிறாரு. இந்திய முதலீட்டாளர்களோட சோகமே தப்பான ஸ்டாக்க வாங்குறதுல இல்ல, சரியான நேரத்துல அதை விக்காம லாபத்தை புக் பண்ண தவறுறதுல தான் இருக்கு. இதனால லாபம்ங்கிறது பேப்பர்ல தான் இருக்குதே தவிர கையில காசா மாறவே இல்ல. இதுல இருந்து அவரோட ஃபார்முலா எவ்ளோ சிம்பிள்னு புரியுது. 2 ஸ்டெப் தான். 1, சரியான டைம்ல உள்ள போங்க. 2வது, அதைவிட முக்கியமா சரியான நேரத்துல லாபத்தை எடுத்துட்டு வெளியே வாங்க. சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். இது ரொம்ப முக்கியம். ஸ்ரீவஸ்தவா என்ன சொல்றாருன்னா, நாம தனியா ஒரு தீவுல இன்வெஸ்ட் பண்ணல, ஒரு பெரிய மார்க்கெட் சூழல்ல தான் இருக்கும். அது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இருக்கிற மார்க்கெட் சூழலை விவரிக்க அவர் பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம்னு ஒரு உருவகத்தை பயன்படுத்துறாரு. அதாவது, ஒரே நேரத்துல பல பிரச்சனைகள் சேர்ந்து வர்ற ஒரு கொந்தளிப்பான சூழல். இந்த புயலுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1, AI டெக்னாலஜியால வர்ற மாற்றங்கள். 2வது, உலக அளவுல நடக்கிற அரசியல் பதட்டங்கள். 3வது, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து நம்ம பங்குகளை விற்பனை பண்றது. இங்க அவர் சொல்ற உவமைதான் ரொம்பவே பவர்ஃபுல். நாம ஒரு பாத்திரத்துல இருக்கிற தவளை மாதிரி, தண்ணி மெதுவா சூடாகிறது நமக்கே தெரியலங்கிறாரு. அதாவது, மார்க்கெட்ல ரிஸ்க் அதிகமாயிக்கிட்டே போகுது, ஸ்டாக்ஸோட விலையெல்லாம் ரொம்பவே ஆபத்தான அளவுக்கு ஏறிடுச்சு, ஆனா நம்மள் பலரும் அதை உணரவே இல்லைன்னு அவர் எச்சரிக்கிறாரு. சரி, இவ்ளோ சவால்கள் இருக்கு. அப்போ ஒரு புத்திசாலி முதலீட்டாளர் தன்னோட பணத்தை எங்க தான் போடணும்? அதுக்கான அவரோட பிளேபுக்க இப்ப பார்க்கலாம். அவரு சில குறிப்பிட்ட துறைகளை பரிந்துரைக்கிறாரு. வட்டி விகிதம் ஏறுறதால லாபம் பார்க்க போற பேங்க்ஸ், நிலையான வருமானம் தர்ற கோல்டு லோன் கம்பெனிகள், நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்கிற மெட்டல் கம்பெனிகள், அப்புறம் நல்ல டிவிடெண்ட் தர்ற பவர் டிரான்ஸ்மிஷன் REITகள். அவரோட மொத்த ஸ்ட்ராட்டஜியுமே பங்குகளை விட்டு முழுசா வெளியே வரணும்னு இல்ல, ஆனா ஒரே கூடையில எல்லா முட்டையும் வைக்காதீங்கன்னு சொல்றாரு. உங்க முதலீடுகளை இந்திய பங்குகள், வெளிநாட்டு பங்குகள், அப்புறம் மெட்டல்ஸ், ரீட்டுகள் மாதிரியான மாற்று முதலீடுகள்னு நல்லா புரிச்சு போடுங்க. வெளிநாட்டுல ஏன் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கு அவர் சொல்ற லாஜிக் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். இங்க இந்தியால 70-80 மடங்கு விலை கொடுத்து ஒரு பங்கை வாங்குறதுக்கு பதிலா வெளிநாட்டுல அதே மாதிரி கம்பெனிய வெறும் 7 அல்லது 8 மடங்கு விலையில வாங்கலாமே. எது பெட்டர்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இவ்ளோ எச்சரிக்கைகள் கொடுத்தாலோ ஸ்ரீவாஸ்தவா ஒன்னும் இந்தியா மேல நம்பிக்கை இழக்கல. அதுதான் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். அவர் ஒரு எச்சரிக்கையான நம்பிக்கையாளர். உண்மையில அவரோட நம்பிக்கை இப்போ இருக்கிற மார்க்கெட் மேல இல்ல, நம்ம நாடு சரியான பாலிசி முடிவுகளை எடுத்தா நம்மளோட எதிர்காலத்தையே மாத்த முடியுன்ற சக்தி நம்ம கிட்ட இருக்குன்னு அவர் நம்புறாரு. அதனாலதான் இங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. கடைசியா அவர் நம்ம கிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கிறாரு. நம்மளோட எதிர்காலம் ஒன்னும் எழுதப்பட்ட விதி இல்ல. சரியான அரசியல் முடிவுகளும் பொருளாதார கவனமும் இருந்தா நம்மால மிகப்பெரிய மதிப்பு உருவாக்க முடியும். இந்தியாவை மறுபடியும் உலகத்துல ஒரு சக்தியா மாத்த முடியும். யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? சரி, இந்த பகுப்பாய்வை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனா முக்கியமான டிஸ்க்ளைமர். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு நிபுணரோட கருத்தை நாம செஞ்ச ஒரு பகுப்பாய்வு தான். இது எந்த வகையிலும் நிதி ஆலோசனை கிடையாது. நீங்க எந்த ஒரு முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்களே சொந்தமா ஆராய்ச்சி பண்ணுங்க, இல்லன்னா செபில பதிவு செஞ்ச ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு பண்ணுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.